all-in-one UPSC தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு எக்கனாமிக்ஸ்க்கு அவ்வளோவா வரவேற்பு கிடைக்கலன்னும் போது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்றதுனால நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ திருப்பியும் வந்து ஒரு 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 அனதர் சப்ஜெக்டோட நம்ம மீட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி இது பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் காமனான ஒரு முக்கியமான சப்ஜெக்டா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சிக்கு அதிக காமன் என்ன சொல்றது அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு சப்ஜெக்டாவே இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிவிஷனோ இல்ல அந்த மாதிரி எதுவும் நமக்கு வந்து யூடியூப்ல அவ்வளவா அவைலபிளா இல்லை. ஸோ அதுதான் ஃபேட் ட்ரூத்து. ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா என்கிட்ட இருக்கிற நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி அ மேரத்தான் செஷன் மாதிரி ஒரு ரிவிஷன் குயிக்கா. நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா இல்ல வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் நான் உங்களுக்கு பண்ணலாம்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மேரத்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஆஃப் யூனோ ஒரு 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 1 hour அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் வந்து என்ன சொல்றது 1 hourக்கு மேலே போகுதுன்னா நான் இன்னொரு பார்ட்டா மேக் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி. என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜின்னு சொல்லும்போது இட் இஸ் த இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் ஹேபிடேட் அண்ட் தி ஈகோசிஸ்டம். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் அப்படின்றது எது வேணாலும் என்விரான்மெண்ட் சொல்லலாம். ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு போலார் ரீஜியன், எந்த ஒரு ரீஜனா கூட இருக்கட்டும், நீங்க இன் ஜென்ரல் நம்ம ஒரு ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் இன்டராக்ட் பண்ற ஒரு இடம். ஸோ என்விரான்மெண்ட் இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பயோட்டிக் லிவிங், ஏபயோட்டிக். ஸோ வந்து இதுதான் இப்போ வந்து என்ன சொல்றது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிடேட்னு சொல்லுவாங்க. ஹேபிடேட்னா என்னது? வீடு. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்ன்றது ஒரு ஹேபிடேட். யாருக்கெல்லாம் ஹேபிடேட்? பேர்ட்ஸுக்கு ஹேபிடேட், அனிமல்ஸ்க்கு ஹேபிடேட். ஸோ இதுதான். ஸோ என்விரான்மெண்ட்னு சொல்லும்போது இட்ஸ் அ வைடர் பெர்ஸ்பெக்டிவ். நியூட்ரியன்ஸ், வாட்டர், ஏர், ஸோ இது எல்லாமே ஏபயோட்டிக்ல வரும். பயோஸ்பியர்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க, இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், லேண்ட், வாட்டர், ஏர், இது மூணுமே சேர்ந்தது. இப்போ பயோஸ்பியர்னு சொல்லும் போது வி கேன் நாட் சே போலார் ரீஜியன்ஸ் ஆர் குட் பயோஸ்பியர். அங்க வர வந்து நேச்சர்ஸ், பாக்டீரியாஸ், ஃபங்கை அதெல்லாம் தான் இருக்கும். சுத்தமா நோ ஆர்கானிசம்னு சொல்ல முடியாது இல்லையா போலார் ரீஜியன்ஸ்ல. ஆனா பயோஸ்பியர்ன்றது இன் ஜெனரல் வந்து ஒரு ஒரு லிவிங் ஆர்கானிசம் வாழ தகுந்த இடம், அதுதான் பயோஸ்பியர். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம வாழணும்னு நினைக்கணும்னு நமக்கு தண்ணி தேவை. ஸோ வாட்டர் வி நீட். வி ஆர் சரௌண்டட் பை வாட்டர். வி நீட் அட்மாஸ்பியர். ஸோ வி ஹேவ் அட்மாஸ்பியர். லித்தோஸ்பியர், எர்த், லேண்ட் தேவை பிகாஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பயோஸ்பியர். நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பட் ஆல்சோ ஃபார் தி அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ எல்லாருமே இன்டர்டிபெண்டா ஆயிதான் இருக்கும். ஸோ ஹேபிடேட்னு சொல்லும் போது இட்ஸ் அ பிசிக்கல் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், ரிவர், இது எல்லாமே சொல்லலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு ஹேபிடேட்னா என்ன, என்விரான்மெண்ட்னா என்ன. இந்த பாயிண்ட் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் ஹேபிடேட்ஸ் ஆர் என்விரான்மெண்ட் பட் ஆல் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஹேபிடேட்ஸ். சரிங்களா? ஒரு எல்லா ஹேபிடேட்டுமே ஒரு என்விரான்மெண்ட்னு சொல்லலாமா? இந்த இந்த அனிமலோடைய அது ஒரு சுற்றுச்சூழல்னு சொல்லும் போது ஒரு ஒரு ஜென்ரலா நம்ம எல்லாத்தையுமே தான் சொல்லுவோம் இல்லையா? ஒரு பிளேஸா இருக்கட்டும், ஒரு ஈவன் நம்ம இருக்கிறதே கூட என்விரான்மெண்ட் அப்படின்னு தானே சொல்றோம் நம்ம. ஆனா எல்லா என்விரான்மெண்ட்டுமே ஹேபிடேட் ஆயிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இப்போ ஆர்டிக் ஜோன் போறோம், ரொம்ப கோல்டர் ரீஜனா போறோம், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா அது ஒரு ஹேபிடேட்னு சொல்லிட முடியுமா? இல்ல. ஸோ ரொம்ப என்ன சொல்றது எக்ஸ்ட்ரீம் போல்வர்ட்ஸ் போனீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு நுண்ணுயிரிகள் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹேபிடேட் ஆக முடியாது. ஸோ ஈகோசிஸ்டம்னு சொல்லும் போது இட்ஸ் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர். நேச்சர் யார் கன்சியூமர்ஸ், யார் டீகம்போசர்ஸ். சிஸ்டம்ன்றது என்னது? எல்லாருமே சேர்ந்து வேலைப்பாடுகள் செய்யறது. ஸோ எல்லாருமே சேர்ந்து இப்போ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இருக்கு, டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இருக்கு. ஸோ இன் ஜெனரல் ஈகோசிஸ்டம்னா என்ன? எல்லாருக்கும் இருக்க ஒரு லேண்ட், வாட்டர், பயோஸ்பியருக்கும் இந்த ஸ்பீஷிஸ்க்கும் உள்ள இன்டராக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ஈகோசிஸ்டம்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ லேண்டு, வாட்டர், ஏர், இதுதான் பயோஸ்பியர். ஸோ இதனால நம்ம என்னென்ன இதுக்குள்ள வந்து நிறைய இந்த ஈகோசிஸ்டம்குள்ள நிறைய வந்து என்ன சொல்றது நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் இல்லையா? ஸோ வாட்டர், நைட்ரோஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள், ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஈகோசிஸ்டம்குள்ளதான் அடங்குது. ஸோ
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இதெல்லாம். ஸோ கிராப் ஃபீல்ஸ் அண்ட் அன் அக்வாரியம் ஆர் ஹியூமன் மேட் ஈகோசிஸ்டம்ஸ். ஸோ ஈகோசிஸ்டம்ஸ் மேன்மேட் இது கூட இருக்குது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ecology, environment, ecosystem. நான் ஜென்ரலா உங்களுக்கு சொல்றதாங்க, ecology இஸ் நத்திங் பட் சாரி, ecologyன்றது ஒரு ஸ்டடி அபவுட் தி என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ன்றது நம்ம சுத்தி இருக்கிற ஒரு விஷயம். எது வேணாலும் சொல்லலாம், நீங்க எதை வேணாலும் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். பிளஸ் ecosystem இஸ் நத்திங் பட் the system, the interaction between one organism and another with the என்ன சொல்றது, in general ஒரு பயோஸ்பியர்க்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன் சிஸ்டம். அப்போ வந்து ஹியூமன் பாடி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது உள்ள என்னென்ன நடக்குது, ஒரு ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் என்ன லிங்க், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஆர்கானிசம்னு படிக்கும் இல்லையா. ஸோ சிஸ்டம்னாலே உங்களுக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வரணும். ஸோ ஒன்னுத்தோட இன்னொன்னு இன்டராக்ட் ஆகிறது தான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல பாருங்க, ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆர் அ ஸ்மால் ரீஜியன், ஹேபிட்டட் ஏரியா வேர் an organism lives, பயோஸ்பியர் ரீஜியன் ஆன் எர்த் தட் சப்போர்ட்ஸ் லைஃப், ஈகோசிஸ்டம்ன்றது த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர், டீகம்போசர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது டைனி என்விரான்மெண்ட். ஸோ டீகம்போசர்ஸ்ல இருந்து சாப்பிடுறவங்க பாக்டீரியா அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து அமோனியா ரிலீஸ் பண்றது, அதுல இருந்து பிளான்ட்ஸ்க்கு கன்சியூம் ஆகுறது. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். There is a question given here. Which one of the following is the best description of the term ecosystem? இது நீங்க வந்து பாஸ் போட்டு படிச்சு பாருங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, a community of organism together with the environment in which they live. ஸோ ஈகோசிஸ்டம் சொல்லும் போது கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம், ஸ்பெசிபிக்கா ஹியூமன் சொல்லல, ஒரு லயன் சொல்ல, டைகர்னு சொல்ல, கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டுகெதர் வித் தி என்விரான்மெண்ட் இன் விச் தே லிவ். ஸோ அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈகோசிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, நான் படிக்கிறேன். a community of organism interacting with one anotherன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ there is a no specific term. ஸோ இது பாத்தீங்கன்னா the part of the earth which is inhabited by living organism சொல்றது it's a biosphere. A community of organism together with environment in which they live the ecosystem. So இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். A community of organism together with எந்த environmentல in which they live. See, இப்போ வந்து ஒரு ஈகோசிஸ்டம்னு சொல்லும் போது வேற லிவ்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ நான் ஒரு ஹியூமன் பீயிங், நான் ஒரு ஆர்கானிசம் ஆர் நான் ஒரு ஸ்பீஷிஸ், நான் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவர். நான் வந்து எதை டிபெண்ட் பண்ணி நான் வாழறேன், எந்த என்விரான்மெண்ட்ல நான் வாழறேன். ஸோ இந்த சிஸ்டம். ஸோ எனக்கு வந்து சுத்தி பிளான்ட்ஸ் இருக்கணும், அப்பதான் என்னால ரெஸ்பிரேட் பண்ண முடியும். என்னை சுத்தி வாட்டர் இருக்கணும். ஸோ நான் என்ன சைக்கிள்ல வரேன், கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள்ல ஹெல்ப் பண்றேன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. இது மத்ததெல்லாம் மேல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி எல்லாம் இது வந்து ஜஸ்ட் அ வேக், நோ ஸ்பெசிபிக் டர்ம். கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம் இன்டராக்டிங் வித் ஒன் அனதர்னு சொல்லும் போது there is no என்ன சொல்றது, ஒன் அனதர் என்ன ஒரு ஆர்கானிசம்குள்ள மட்டும்தானா இல்லையா, அட்மாஸ்பியர் கூட தான் இருக்குது. என்விரான்மெண்ட்னு சொல்லும் போது இட்ஸ் அ ஸ்பெசிபிக் அட்மாஸ்பியரை சேர்த்து சொல்றாங்க இல்லையா. ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியான்னு சொல்லிட முடியாது ஒரு ecosystem. So we must think before marking whether we have covered every aspect of the given meaning. So meaning தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். So components ன்னு சொல்லும்போது as I already said, abiotic, non-living thing. Non-living ன்னு சொல்லும்போது it doesn't mean that உயிர் இல்லாதவைன்னு அர்த்தம் தானே தவிர பிளான்ட்ஸ் அதெல்லாம் கூட அடங்கும். பிளான்ட்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸ், நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிளான்ட்ஸுக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இட் கேன் ரெஸ்பிரேட், இட் கேன் ரீப்ரொடியூஸ். அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் மீன்ஸ் என்ன சொல்றது, it can do the photosynthesis, food produced by themselves. அதனால வந்து it's not like living ன்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் ஸ்டில் abiotic. ஏதாச்சும் டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து abiotic காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ abiotic காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நான் படிக்கிறேன். A lot of factors determine the survival of an organism. One single factor வந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ், இதுல ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சீட்ஸ் வந்து எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட்ல குயிக்கா வந்து வளர்றது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்றோமே, ஏன் அதுல வந்து எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் சரிங்களா, எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் ஏன் வந்து குயிக்கா வளர்றது கிடையாது, அதுதான் பசங்க நடக்குது. ஏன்னா ரெயின் வந்து ஃப்ரீக்வெண்டா த்ரூ அவுட் த இயர் பெனிட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ரெயின் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே guys, what we are talking அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல சீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஜெர்மினேட் ஆகுது. இட்ஸ் பிகாஸ் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டர் பிரேக் போயிட்டு வந்தேன். ஸோ என்னன்னா, ரெயின் வந்து நிறைய ஃபெட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ டாப் சாயில்ல இருக்கிற நியூட்ரியன் ஃபுல்லா எரோட் ஆகி இட் வாஸ் வாஷ்ட் அவே, கம்ப்ளீட்லி நியூட்ரியன்ஸ் வாஷ்ட் அவே ஆயிடுது. பட் இருந்தாலும் ஏன் அதுக்கு இன்னும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அது கண்டிப்பா வந்து வளரல, லேட்டா வளருதுன்னா இட் ஷுட் பி யூனோ ஒரு எவர்கிரீனா இல்லாம இருந்திருக்குங்க. எப்படி எவர்கிரீன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து பாட்டம் ஆஃப் த மிடில் சாயில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபர்டைல் ஆகும். ஒன்ஸ் அதோடைய ரூட் ரீச் ஆயிடுச்சு மிடில் சாயிலுக்குன்னு பாத்தீங்கன்னா இட் வில் ரேப்பிட்லி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இட் இஸ் ஸ்டில் கால்ட் அஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ அதை பத்தின கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் வைக்கிறேன், நீங்க பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ன்றதும் ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் தான். இட் இஸ் கிவிங் த ஹவு இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் ஆர்கானிசம். லைட் இல்லாம நோ லிவிங் ஆர்கானிசம் கேன் ஸ்டே. ஈவன் பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாது, போட்டோசிந்தசிஸ், ஹியூமன் பீயிங்ஸ் கூட தான் வந்து லைட் இல்லாம இருக்க முடியாது. ஸோ வி நீட் சம் அமௌண்ட் ஆஃப் லைட் எனர்ஜி டு இன்ட்ராக்ட் வித். வெறும் பாக்குறதுக்குன்ட்டு இல்லை, our body also need the sunlight. So rainfall is also an abiotic. டெம்பரேச்சர்னு சொல்லும்போது யூரி தெர்மல், ஸ்டெனோ தெர்மல். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு விஷயம் இருக்கு. யூரி தெர்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேணாலும் நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் யூரி தெர்மலா மாறிட்டோம். பிகாஸ் எவ்வளோ கடினமான குளிர் இருக்கிற பிரதேசத்துக்கும் நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஒரு இது அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. அடாப்ட் மீன்ஸ் ஒரு நல்ல ட்ரெஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் பேர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெனோ தெர்மல் மீன்ஸ் வி ஹேவ் ரெஸ்ட்ரிக்டடா இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த டெம்பரேச்சருக்கு மேல கருகிடும், பொசுங்கிடும். ஸோ பிளான்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெனோ தெர்மல் தான். ஆனா இந்த கேக்டஸ் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா டெசர்ட்ல, அதெல்லாம் யூரி தெர்மல் இட் கேன் வேர். அதனாலதான் அங்க அது அடாப்ட் ஆயிருக்கு. இதை பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.038 தான் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிபிட்ஸ், இது எல்லாமே கூட ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் தான். ப்ரோட்டீன் இல்லாம கார்போஹைட்ரேட்ஸ், லிபிட்ஸ்னா ஃபேட், இதெல்லாம் இல்லாம கூட நம்மளால இருக்க முடியாது. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்லும்போது இட் டசன்ட் ஹேவ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சல்ஃபர், நைட்ரேட்ஸ், இதெல்லாமே எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு வந்து இருக்கிறது. ஸோ அதெல்லாம் இன்ஆர்கானிக்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இட் டசன்ட் ஹேவ் த ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆல்டிடியூடுன்னு சொல்லும்போது வெர்டிகல் ஜோனேஷன். ஸோ இதுவுமே வந்து இட் டிசைட்ஸ் அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், இப்போ நம்ம என்விரான்மெண்ட்ன்ற டாபிக் கீழே என்னென்னலாம் வருதுன்றதை பார்க்குறோம். ஸோ பஃபரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி எர்த்னு பார்த்தீங்கன்னா pH 7. pH 7க்கு கீழே போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. salinity, மேல் நம்ம தெர்மல் பார்த்தோம் இல்லையா, salinity அதான் யூரி ஹெலைன், ஸ்டெனோ ஹெலைன். யூரி ஹெலைன் இஸ் நத்திங் பட் த ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் salinity டாலரேட் பண்ணும் அப்படின்ற ஆர்கானிசம். யூபிஎஸ்சில என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிவ் தி எக்ஸாம்பிள் ஃபார் யூரி ஹெலைன் அண்ட் ஸ்டெனோ ஹெலைன். அதாவது இது மெயின்ஸுக்கு. இப்போ ப்ரிலிம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆர்கானிசம் கொடுத்துட்டு இது யூரி ஹெலைனா ஸ்டெனோ ஹெலைனா. ஸோ ஒரு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப், இதுல ஒரு 5, இதுல ஒரு 5 நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யூரி ஹெலைன்ல எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபிஷ்ஷுமே சலைனிட்டி, இவங்க சலைன் வாட்டர் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச் லெவல் இருக்கு இல்லையா. ஸோ அதை தாண்டி போகும்போது இட் கே நாட் பேர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. சில ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப வைட் ரேஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்டெனோஹெலைன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் இல்லையா. இன்ஃபேக்ட் நம்மளுமே சரி தானே, ரொம்ப ஓவரா நம்மளால சால்ட் எல்லாம் சாப்பிட முடியாது, கரெக்ட் தானே. ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆன் டெரெஸ்ட்ரியல் பிரைமரி, ஓகேங்களா, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி ப்ரொடியூசர்
நம்மளுடைய பிரைமரி ப்ரொடியூசர் எங்க வளருவாங்க? டெரஸ்ட்ரியில தான் வளருவாங்க. ஸோ நம்மளுடைய லைட், ஸோ பாத்தீங்கன்னா லைட் இதெல்லாம் இல்லாம பிளான்ட் cannot grow. ஸோ ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்க்கு எப்படி வந்து இந்த ஒரு ஏபயாட்டிக் ஃபேக்டர் யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ போட்டோசிந்தசிஸ், ஸோ இதெல்லாமே வந்து டிரான்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லைட் இஸ் நெசசரி டு மேக், அவங்களுக்கே ஃபுட் தயார் பண்ணிக்கிறதுக்கு பிளான்ட்ஸுக்கு லைட் தேவை, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு தேவை. இந்த லைட் பாத்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ கலர்னு சொல்லியிருக்காங்க. இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன், இங்க பாருங்க. பிளான்ட்ஸ் க்ரோயிங் ப்ளூ லைட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மால் பிளான்ட்ஸா இருக்கும். இதை எப்படி வேணாலும் கேட்கலாம், நீங்க கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூன்னு சொல்லும் போது இட்ஸ் லைட் கலர். ஸோ லைட் அப்படின்னும் போது ஸ்மாலா இருக்கும். ரெட்ன்றது இட்ஸ் அ வெரி எலாங்கேட்டட் பிரைட் கலர் இல்லையா, ஸோ பெருசா வளரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட்ஸ் க்ரோ இன் அல்ட்ரா வயலட் வயலட் எல்லாம் பாத்தீங்கன்னா டுவார்ஃப் தான். ஸ்மாலும் டுவார்ஃபும் ஒண்ணுதான், சரிங்களா. ப்ளூ அண்ட் வயலட் வந்து இது. இப்போ ஃப்ராஸ்ட்னு சொல்லும் போது இட்ஸ் கில்லிங் த growth ஆஃப் தி பிளான்ட், அதோடைய செல்ஸ், அதெல்லாம் ஃப்ராஸ்ட், ஸ்னோ இதெல்லாமே அதோடைய ஒரு பிளான்டோடைய growth டிட்டர்மைன் பண்ணுது இல்லையா. ரொம்ப ஸ்னோயியா ரொம்ப ஃப்ராஸ்டியா இருக்கிற இடத்துல எல்லாம் we cannot expect the plants to grow. So next பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ the bacteria can survive high temperature because some bacteria high temperatureல survive ஆகுன்றாங்க because of protoplasmic proteins that don't coagulate at normally high temperature. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு protoplasmic புரோட்டோபிளாஸ்மிக் புரோட்டீன்ஸ் இருக்கிற ஒரு சில பாக்டீரியாஸால ஹை டெம்பரேச்சர் பேர் பண்ணிக்க முடியும். ஹை டெம்பரேச்சர் டிஸ்டர்ப்ஸ் தி பேலன்ஸ் பிட்வீன் respiration and photosynthesis. Even the plants can do the respiration process between the photosynthesis. Food வந்து தயாரிக்க ரெஸ்பிரேட் பண்ணும். ஸோ ஹை டெம்பரேச்சர்ன்றது வந்து அதுக்கு அதை வந்து என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்ணுது, ஆர் இட் கிரியேட்ஸ் த இம்பாக்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யா, ஸோ டைபேக்னு சொல்லும்போது it is the progressive dying usually backwards from tip of any portion of the plant. So this is one of the adaptive mechanism to avoid adverse conditions like drought. In this mechanism, root remains alive for years. அதாவது in general பாத்தீங்க அப்படின்னா most of plants வந்து எப்படி டை ஆகும், ஸோ கீழே இருந்து மேலதான் டை ஆகும். இட்ஸ் ஜென்ரல் ப்ராசஸ். ஒரு மேல வந்து இலை கருகுதுன்னா இலை எடுத்தோடனே கருகிறாது, கீழே இருக்கிறதெல்லாம் செத்து போய் அதுக்கப்புறமா தான் மேல இருக்கிறதெல்லாம் நம்மளால விசிபிளா பார்க்க முடியும். டை பேக்ன்னு சொல்லும் போது சில பிளான்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க, சில்க் காட்டன் ட்ரீ, ரெட் சாண்டஸ் எல்லாம் ரூட் ரொம்ப நாளைக்கு அலைவா இருக்கும். அதெல்லாம் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ். ஸோ கொடுப்பாங்க சால், ரெட் சாண்டஸ், சில்க் காட்டன் ட்ரீ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான டைப் ஆஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இட் கேன் பேர் த ஹீட், I mean drought, இதெல்லாம் இது ரூட் ரொம்ப நாளைக்கு சாகாது. So once you have given a proper food or nutrient to the plant, it will quickly திருப்பியும் வந்து ரீவேக் ஆயிடும். ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஏபயோட்டிக் பார்த்தோம், இப்போ பயோட்டிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் கிரீன், இப்ப பாருங்க இங்க காட்டுறேன். Primary producers are green plants, certain bacteria and algae that carry out photosynthesis. இவங்க aquatic ecosystem சொல்லும்போது algae, plankton இந்த மாதிரியான primary producers. இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது பயோட்டிக்னு சொல்றாங்க, சரிங்களா. இட்ஸ் அ பயோட்டிக் ஓகேங்களா. சரி, ஸோ கன்சியூமர்ஸ் ஹெட்ரோட்ராப்ஸ் ஆர் ஃபேகோட்ராப்ஸ், நம்மளாம் தான் கன்சியூமர்ஸ். ஒரு 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 அனிமலோ இல்ல ஒரு மனுஷனோ யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கோம், ஒரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ மேக்ரோ கன்சியூமர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஹியூமன் யாருன்னு பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ். ஹெர்பிவோரஸ்ன்றது பிளான்ட் ஈட்டிங் அனிமல், கார்னிவோரஸ்ன்றது அந்த பிளான்ட்டை ஈட் பண்ண அனிமல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கோட்டு, ரேபிட், அதை ஈட் பண்றதுதான் இந்த டைகர்ஸ், ஹாக் மீன்ஸ் ஈகிள், இவங்கெல்லாம். நம்ம யாரோ ஆம்னிவோரஸ் பிளான்ட்டும் ஈட் பண்ணுவாங்க, பிளஸ் அனிமல்ஸும் ஈட் பண்ணுவாங்க, சரிங்களா. இதுல சில மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆல் த ஆம்னிவோரஸ் ஆர் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இட்ஸ் நாட் தட் ட்ரூ. ஸோ நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைக்ரோ கன்சியூமர்ஸ் சொல்லும் போது டீகம்போசஸ் ஆர் சேப்ரோட்ராப்ஸ் சொல்றாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, டெட் ரிமைன்ஸ்ல இருந்து நியூட்ரியன்ஸை ஒப்டைன் பண்ணிப்பாங்க, இவங்க தான்.
So earthworm and certain soil organisms such as nematodes, arthropods, detritus feeders இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெட்ரிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லி சிலது கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். என்னன்னா ஸ்பீஷீஸ் சொல்றோம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி. இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு புரியும். I'll zoom it out. ஸோ உங்களுக்கு புரியும் இங்க ஸ்பீஷீஸ், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், பயோம், பயோஸ்பியர். ஸோ இதுதான் levels of organization. இதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். ஸோ ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லும்போது இட்ஸ் அ குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் கன்சிஸ்ட் ஆஃப் சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ஜீன்ஸ் ஆர் இன்டர்பிரீடிங். இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹோமோசாப்பியன்ஸ். ஸோ ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு அக்வாட்டிக்னு எடுத்துக்கிட்டா ஃபிஷஸ் இருக்கிறோம். ஸோ we are belonging to the species. ஸோ நம்ம ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ நம்ம வந்து இன்டர்பிரீடிங்க்கு கேப்பபிள் ஆனவங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறது ஒரு இது பாப்புலேஷன் சொல்லும்போது இந்த இன்டர்பிரீடிங் ஆர்கானிசமே ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணும்போது இருக்கிற ஒரு விஷயம் தான் பாப்புலேஷன். ஸோ பக்மார்க்குன்னு சொல்றீங்க, நடுவில் சில ஃபேக்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல அதாவது பக்மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பக்மார்க் இஸ் நத்திங் பட் ஒரு டைகரோட பாப்புலேஷன்ன்றது நம்ம போயிட்டு வேறல விட்டு எண்ண முடியாது இல்லையா. இட்ஸ் ஓல்டு ட்ரெடிஷன் தான், இருந்தாலுமே கூட இட் மே பி ஆஸ்க்ட் இன் ப்ரிலிம்ஸ். ஸோ பக்மார்க்ன்றது அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட், டைகர் அந்த மாதிரி லயன். ஸோ அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை வச்சு எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கிடுறது. ஸோ அவங்களுடைய செக்ஸ் ரேஷியோ. கம்யூனிட்டின்னு சொல்லும்போது கம்யூனிட்டி ஆஃப் கிராஸ்லேண்ட், கம்யூனிட்டி ஆஃப் ஹர்ப்ஸ், ட்ரீஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்யூனிட்டி. ஸோ ஒரு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ன்ற கம்யூனிட்டிக்குள்ள எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் ஆஃப் டைகர், எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் ஆஃப் ஜிராஃபி, எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் ஆஃப் அந்த மாதிரி உங்களுக்கு நான் புரியுதா? கம்யூனிட்டி ஆஃப் ஃபாரஸ்ட், கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ஹேபிடேட். ஸோ கம்யூனிட்டின்றது ஃபார் most instances named after the dominant plant form. ஒரு dominant plant formக்கு அப்புறமா சொல்றதுதான் கம்யூனிட்டி. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்குள்ள இருக்கிற மைனர் கம்யூனிட்டிஸ்ன்றது பாத்தீங்கன்னா சொசைட்டிஸ் சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம். நம்ம ஹியூமனிட்டிஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு சொன்னோம், சொசைட்டின்னு சொன்னோம்னா நமக்கு நம்ம இருக்கிற இடம் தானே வரும். ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் தி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ இல்லையா. ஒரு 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 நம்ம இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை டெசிடியஸ் ரீஜியன், ட்ரை டெசிடியஸ் இல்ல டிராபிக்கல் டெசிடியஸ் ரீஜியன்ல தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்ற கம்யூனிட்டிக்குள்ள என்னென்ன பிளான்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது? ஸ்பீஷீஸ். ஸோ இட் கேன் டூ இன்டர்பிரீடிங். அனிமல் ஸ்பீஷீஸ். ஸோ இன்டர்பிரீடிங். ஒரு மங்கி, ஏப்ஸ் இருக்குன்னா இட் கேன் டூ இன்டர்பிரீடிங் இல்லையா. இன்டர்பிரீடிங் இன் த சென்ஸ் தே ஆர் அதாவது தே கேன் டூ த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுதான். ஸோ ஈகோசிஸ்டம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பயோம் வந்து லார்ஜ் நேச்சுரலி அக்கரிங், இட்ஸ் அ லார்ஜ் நேச்சுரலி அக்கரிங் கம்யூனிட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா ஆக்குபையிங் அ மேஜர் ஹேபிடேட். ஓகேங்களா. ஸோ துந்திரா பயோம், ஆர்டிக் பயோம். ஸோ ஒரு கிளைமேட்டோட சேர்த்து வச்சு சொல்றதுதான் இல்லைங்களா. ஸோ பயோமுக்கும் கம்யூனிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இட்ஸ் தட் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்றது வேற ஒரு விஷயத்துக்காக மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ள என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பயோம்னு சொல்லும்போது இன்னொன்னு we are going very much deeper. Biomes are distinct from habitats because any biome can comprise variety of habitats. பயோம்ன்றது ஒரு லார்ஜ் சென்ஸ், ஒரு வைடர் சென்ஸ்ல சொல்றோம். பட் இருந்தாலுமே கூட துந்திரா பயோம், ரெயின் ஃபாரஸ்ட் பயோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளைமேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுதான் நம்ம சொல்றோம். So biosphere already பார்த்துட்டு the interaction between three places: atmosphere, hydrosphere, lithosphere. So principles of ecology ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுல சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. மார்பலாஜிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிராஃபியோட நெக் வந்து ஜெனட்டிக்கலா இட் இஸ் நாட் பிக், பட் நாளடைவுல அது வந்து லார்ஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுதான் வந்து மார்பலாஜிக்கல் கேரக்டர். பிசியோலாஜிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஞாபகம் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு இது சொல்றேன். மார்பலாஜிக்கு போட்டோ மார்பிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. என்னன்னா இருக்கிறது இன்னும் எக்ஸ்ட்ராவா காட்டுறது, அந்த மாதிரி மார்பிங் பண்ணிருக்காங்க போட்டோவை அப்படின்ட்டு. ஸோ மார்பலாஜிக்கல் அப்படின்னா ஜிராஃபி வந்து இட்ஸ் ஜென்ரலி அதுக்கு நெக் பெருசு கிடையாது,
நாளடைவுல அதுக்கு மேல இருக்க ட்விக்ஸ் தான் அதோடைய ஃபுட்டுன்னு நினைச்சிட்டு அது வந்து அதுவே அதோடைய கேரக்டரிஸ்டிக்கே மாத்திருச்சு. ஒன்ஸ் இட் ஹாஸ் காட் த வெரி லைக் ஐ மீன் வெரி பிக் நெக் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரப்போற ஜெனரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிக் நெக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான். ஸோ பிசியோலாஜிக்கல் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் external source of water, kangaroo in North America வந்து desert is capable of meeting all. ஸோ அது வந்து இன்டர்னல் ஃபேட் ஆக்சிடேஷன், அதோடைய வாட்டர் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், தேவையானப்போ எடுத்துக்கும். ஸோ டெசர்ட்ல வாழும்போது இப்போ நம்ம போயிட்டு அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னோம்னா கஷ்டம் இல்லையா. ஸோ கங்காருல அப்படி பிசியோலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்திக்கிச்சு. பிஹேவியர் சொல்லும்போது ஸோ மைக்ரேட்டிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அடாப்டேஷன் சொல்லிட்டு இருக்குது பாத்தீங்களா. அடாப்டேஷன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி அதுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடாப்டேஷன் பத்தி பேசலாம்னா உங்களுக்கு ஒரு எலிஃபண்ட்டை பத்தி சொல்றேன். எலிஃபண்ட்டுக்கு எதுக்கு பிக் இயர்ஸ் இருக்கு? வை இட் இஸ் ஆல்வேஸ் ஷேக்கிங் இட்ஸ் இயர்ஸ் டு ரெஸ்ட். இப்போ சவானா அந்த மாதிரி ஏரியால எல்லாம் எலிஃபண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஏன் இந்தியாலயும் நிறைய இது இருக்கு, கேரளால நிறைய இருக்கு. ஸோ எலிஃபண்ட்ஸ் இஸ் ஹேவிங் அ பிக் இயர்ஸ் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் தி அட்வர்ஸ் கிளைமேட்ல இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது. எதுக்கு இருக்குதுன்னா அதெல்லாம் தாங்கிறதுக்கான ஒரு அடாப்டேஷன் தான் அதோடைய இயர்ஸே தவிர இதுதான் வந்து ஆலன்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஷார்ட் பீரியடுக்காக வந்து அவங்க ஒரு அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது அக்ளைமடைசேஷன். சரிங்களா. இதுவே ஃபர் சில அனிமல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர் எல்லாம் இருக்கும். ஸ்னோ பேர் அவங்களுக்குலாம் ஃபர் இருக்கும். ஸோ அந்த கோல்டு கிளைமேட்டை தாங்கறதுக்கு. சிலருக்கு ஃபூட், சில அனிமல்ஸ்க்கு ஃபூட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும், சென்சிட்டிவ் இல்லாம இருக்கும். பிகாஸ் அது நடக்கும்போது அதோடைய ஹீட்டை வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஹைப்பர் தெர்மோஃபைல், தெர்மோன்றது இட்ஸ் டெம்பரேச்சர் இல்லைங்களா. ஹைப்பர் அதிகமான டெம்பரேச்சரை தாங்கக்கூடியவங்க டெசர்ட் லிசார்ட்ஸ் இவங்கெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வேரியேஷன்ஸ். வேரியேஷன்ஸ் ஆர் இன்டியூஸ்டு பை சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக் மேக்கப் டியூ டு அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் சர்டைன் ஜீன்ஸ். சர்டைன் ஜீன்ஸ் உடைய அடிஷன் ஆஃப் அந்த மாதிரி வேரியேஷன். இப்போ கொரோனான்னு சொல்லும் போதே வேரியேஷன் சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. மியூட்டேஷன்ஸ், சேஞ்ச் இன் கிளைமேட், ஜியோகிராபிக்கல் பேரியர்ஸ் இதெல்லாமே கூட டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் போது டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கின், நம்ம ஹியூமன் ஸ்கின் கலர் டிஃபர் ஆகுது, டைப் ஆஃப் ஹேர் டிஃபர் ஆகுது, ஐ கலர் டிஃபர் ஆகுது, பிளட் டைப் டிஃபர் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வேரியேஷன் சொல்லுவாங்க. அடாப்டிவ் ரேடியேஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்றது, அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கெலபாகோஸ் ஆர்கிபெலாகோன்ற ஒரு பேர்டு. இவங்களுக்கு இவ்வளவு சின்னதா பீக் இருந்தது. நாளடைவுல அவங்களுடைய ஃபுட்டுக்காக அவங்களுடைய பீக் வந்து நாளடைவுல அடாப்ட் ஆகி இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது இந்த பெரிய ஆர்கிபெலாகோ தான் இப்ப இருக்க கரண்ட் பேர்டு. ஸோ இட் வாண்ட் டு என்ன சொல்றது, அதோடைய பீக் ஷார்ப்பா ஷேப்ஸ் அதை வச்சுதானே ஃபுட்டோடைய ஃபுட் அவங்களால வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். நம்ம இருக்கிறோம்னா நம்ம கையில எடுத்து சாப்பிட்டுப்போம், அனிமல்ஸால என்ன பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து தே ஆர் என்ன சொல்றது அவங்களுடைய அடாப்டிவ். இப்போ ஹியூமன்ஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஹியூமனோடைய அடாப்டிவ் என்னது, நம்ம வந்து மனிதர்ல இருந்து ஒரு ஏப், அதுல இருந்து நம்ம வந்து என்ன இருக்கும், நம்ம ஒரு ஒரு கொரிலா, அதுல இருந்து டிரான்ஸ்பர், கொரிலா சொல்லக்கூடாது, ஏப்ல இருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான். ஏப்ல இருந்து ஹியூமனா நம்ம அது வந்து போக போக வரும். சரிங்களா. ஸோ ஸ்பீஷியேஷன் பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. ஸ்பீஷியேஷன் சொல்லும் போது நாளடைவுல அது வந்து இன்டர்பிரீடிங்க்கு கேப்பபிள் இல்லாத போல ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு இட்ஸ் டைப் ஆஃப் சால்மாண்டர்ஸ், ஒரு டெசர்ட் லிசார்ட் போல ஒரு விஷயமானது. ஆன்சிஸ்டல் பாப்புலேஷன் இப்படி இருக்குது. some groups move to east இப்படி ஆகுது, வெஸ்ட் தென் ஜெனட்டிக்கலா ட்ரிஃப்ட் ஆகுறாங்க, ரெண்டு பேருடைய ஜெனட்டிக் ஜீன்ஸுமே மாறுது. ஸோ இப்போ அந்த ரெண்டு பாப்புலேஷனுக்குமே இன்டர்பிரீடிங் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு ஹியூமனும் ஒரு அனிமலும் இன்டர்பிரீடிங் பண்ணா இட் கேன் கெட்
ஐ மீன் இட் கேன் ரீப்ரொடியூஸா இல்ல கண்டிப்பா இட் கேனாட் ரீப்ரொடியூஸ். ஸோ அந்த மாதிரி. ஆனா இப்ப நம்மளும் இப்போ நம்ம வந்து we say that we are coming from the species of ஏப்னு சொல்றோம். பட் ஹியூமன்ஸ் ஏப்பால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ என்டையர் ஸ்பீஷியேஷனே மாறிடுச்சு. ஸோ அது போலதான் இந்த ஜெனட்டிக்கல் ட்ரிஃப்ட், இது பேர் ஸ்பீஷியேஷன் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூட்டேஷன்னா எரர் இன் தி ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இப்ப சொல்றாங்க இல்லையா கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். தென் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு, நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் நத்திங் பட் நம்ம எந்த இடத்துல வாழணும் அப்படின்றத நம்மளுடைய அடாப்டேஷனுக்கு ஏத்தது போல நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. இது வந்து டார்வின் அண்ட் வேலேஸ் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எவால்யூஷன் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருப்போம். அதுதான் இது பாருங்க, ஏப்ல இருந்து நம்ம வந்து இப்படி எரெக்டா நடக்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் எரெக்டா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்க வந்து எப்படி சொல்றது, இது வந்து காலா யூஸ் பண்ணிட்டு வந்து கையா மாறுது. தென் இப்படி ஆகி we are evolving. So இதுதான், it happens in order to make the organism better suitable for the present environment. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் என்னது ஃபேக்ட். சார்லஸ் டார்வின் அண்ட் ஆல்ஃபிரட் வேலேஸ் பார்த்தீங்கன்னா 1859 இதை பத்தி பேசுறாங்க. என்னன்னா ஜெனட்டிக்ஸ் அதை பத்தி பேசும்போது நியோ டார்வினிசம் இதை பத்தி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இது என்னதுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு செக் பண்றதுக்கு, இல்லை நான் சொல்லணும்னாலும் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்டிங்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் நடக்குது பாத்தீங்களா. இப்போ நம்ம வந்து 7th அந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ல இருக்கும். இப்ப டைனோசரஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன எக்ஸ்டிங்ஷன்ல வரும். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆகுது. cannot evolve fast enough to cope up with the changing environment. அப்போதான் சரி. ஓகே, இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. the term 6th mass extinction is often mentioned in news. எதை பத்தி? mankind's over exploitation or misuse of natural resources, fragmentation, loss of natural habitats, destruction of ecosystem, pollution and global climate change. இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்றாங்க, 6th extinction. ஸோ நேச்சுரல் ஈகோசிஸ்டம் இது பண்றது, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம், பொல்யூஷன் கிரியேட் பண்றது. ஸோ இதனால ஏற்படுற விஷயங்கள் தான் 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்றாங்க. இப்போ எந்த எக்ஸ்டிங்ஷன்ல நம்ம இருக்கிறோம், இதனால என்ன ஏற்படுதுன்றது நீங்க வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஆர் நான் உங்களுக்கு பின் பண்றேன் கமெண்ட்ல. which of the following are true? So yes, the surroundings where an organism lives is called habitat. இல்லைங்களா? இது நீங்க பாஸ் பண்ணி பாருங்க, நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். இது ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு பார்க்கலாம். the presence of specific features or certain habits which enable a plant or animal to live in its surroundings is called evolution. கிடையாது. எவால்யூஷன்ன்றது இட்ஸ் a very long process. ஒரு சரௌண்டிங்காக அடாப்ட் ஆகி வர்றது கிடையாது இல்லையா. surrounding where an organism lives is called habitat. கரெக்டானது. small changes that take place in the body of single organism over short period to overcome some problem due to changes in surroundings. small changes, correct. acclimatization. So gradual changes in an organism to survive in an environment is called adaptation என்றாங்க. it's wrong. so இங்க கொடுத்திருப்பாங்க example, gradual changes in an organism to survive in an environment is called evolution and not adaptation. so beaks இதெல்லாம் வருது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா the evolution of giraffe's neck over a evolutionன்றது வேற, நெக் எவால்வ் ஆகிறது, ஹியூமனோட எவால்யூஷன். அடாப்டேஷன்ன்றது வந்து இந்த பறவையோடைய மூக்கு, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள். ஸோ இதுல வந்து இன்கரெக்ட் பேர்ஸ்ன்னு கேக்குறாங்க. இது மூணுமே இன்கரெக்ட். கேனப்பி ட்ராபிக்கல் வெஜிடேஷன் மட்டும்தான் கரெக்ட். ஏன்னு பார்க்கலாம். ஸ்லோப்பிங் பிரான்ச்சஸ் இது மாதிரி ப்ரிவென்ட் அக்குமுலேஷன் ஆஃப் ஸ்னோ, அதெல்லாம் நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் என்ன சொல்றது, இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோப்பிங் பிரான்ச்சஸ் அண்ட் நீட் லைக் ட்ரீஸ் அண்ட் டெசர்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் அ தாய்கா வெஜிடேஷன்.
டீப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா டெசர்ட். ஸோ இட் ஹேஸ் டு சஸ்டெயின் வித் கிரவுண்ட் வாட்டர் இல்லையா? ஸோ அதனால இட்ஸ் அ டெசர்ட் வெஜிடேஷன். வேக்சி ஸ்டெம், திக் லீவ்ஸ் ஆர் நோ லீவ்ஸ்ன்றதும் டெசர்ட் வெஜிடேஷன். கேனப்பின்றது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ வி ஹாவ் சீன். ஸோ ஈகோட்டோன் இஸ் நத்திங் பட் ஒரு ரெண்டு ஈகோசிஸ்டம், டைவர்ஸ் ஈகோசிஸ்டம், ரெண்டு பயோம், ரெண்டு டிரான்சிஷனல் ஏரியா மீட் பண்ற இடம் தான் இது வந்து சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒரு லேண்ட் அண்ட் வாட்டர் மீட் பண்றது, ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட் மீட் பண்றது, மெரைன் மீட் பண்றது, ரிவர் பேங்க் மார்ஷ்லேண்ட் மீட் பண்றது, கிராஸ்லேண்ட் எஸ்டூரி மீட் பண்றது. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மீட் பண்ற இடத்துல என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். இப்ப லேண்ட்ல ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கலாம், வாட்டர்ல ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கலாம். இது ரெண்டுமே மீட் பண்ற அந்த ஈகோட்டோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிரான்சிஷனல் ஜோன், அந்த ஜோன்ல என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரிச் இன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஜோன் ஆஃப் டென்ஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஈகோக்ளைன் அப்படின்னா என்னன்னா தட் இஸ் அ கண்டினியூஸ். இப்போ வந்து இப்போ மேங்க்ரூவ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா, இட்ஸ் மார்ஷ்லேண்ட். ஸோ ஒரு அந்த ஒரு ஈரப்பதமான ஏரியா பிளஸ் வாட்டர், இதுக்குள்ள ஒரு டிரான்சிஷன்ன்றது இட்ஸ் விசிபிள் இல்லையா? ஈகோக்ளைன் சொல்லும்போது இட்ஸ் நாட் விசிபிள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவருக்கு அடியிலே சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரிவருக்கு மேல இருக்கிற தண்ணி வந்து கூல்டா இருக்கும். கீழே போக போக த டெம்பரேச்சர் இஸ் ஓகே. ஸோ டெப்த் போக போக சலைவிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல இருந்து போக போக வந்து த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங் இன் பிலோ த ரிவர். ஸோ அதுதான். ஒரு 1 minute இருங்க, நான் வந்துடுறேன். ஸோ எஸ் காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மாற்றி சொல்லிட்டேன். என்னன்னா டெம்பரேச்சர் வந்து கீழே போக போக டிக்ரீஸ் ஆகும், நாட் இன்க்ரீஸ். பட் செலைனிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா? ஓகே. ஸோ எட்ஜ் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் நான் இப்போதான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த ஈகோட்டோன் பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அட்ஜாயினிங் பிளேஸ், அங்க வந்து பாப்புலேஷன் நிறைய இருக்கும், என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். இதுதான் எட்ஜ் எஃபெக்ட். இக்கலாஜிக்கல் நீச்சி அப்படின்னா இப்போ வந்து ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ஒரே ஸ்பீஷீஸ் சேர்ந்தவங்க, ஒரே ஒரு குரூப் ஆஃப் இதுவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த நீச்சேன்றது மாறும். நீச்சே இஸ் நத்திங் பட் இப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு எடுத்துப்போம் சரிங்களா, ஃபுல்லா பேரட்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற பேரட். இப்போ பேரட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், ஆர் ஏதாச்சும் ட்ரீஸ்ல இருக்கிற ஃபிளவர்ஸ், ஏதோ சம்திங் இட் ஈட்ஸ் இன் அ காமன். பட் எப்படி அதோட ஃபுட் அது வந்து கன்சியூம் பண்ணுதுன்றது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ அதுதான் வந்து இக்கலாஜிக்கல் நீச்சே. இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் சொல்றோம், we all have entirely different nature. ஸோ ஒருத்தர் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, பட் ஆனா அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ இதெல்லாம் தான் நீச்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல ஹேபிடேட்னு சொல்றோம், ரீப்ரொடக்டிவ் நீச்சே சொல்றோம், பிசிக்கல் அண்ட் கிளைமேட், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சொல்லும்போது டெம்பரேச்சர், லேண்ட் ஷேப், லேண்ட் ஸ்லோப், இது மாதிரிலாம் மாறும். ஹியூமிடிட்டி, அனதர் ரெக்குவயர்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ ரெக்குவயர்மெண்ட் டிஃபர்ஸ். ஸோ நேச்சர் அண்ட் ஹேபிடேட்டுக்கு உள்ள வித்தியாசம்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை, பிகாஸ் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? வித்தியாசம்ன்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றது நான் அப்படி மீன் பண்ணல. இட்ஸ் என்டையர்லி ஹேபிடேட்ன்றது த பிளேஸ் வேர் வி லிவ், நேச்சர்ன்றது நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, which one of the following term describes not only the physical space occupied by an organism but also its functional role in community. So ecological nature. So இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணது கேட்பாங்க, டக்குன்னு ஹேபிடேட் போட்டோம், நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ ecological succession, stable, mature, climax communityன்னு சொல்றோம். ஸ்டேஜஸ்ன்னு சொல்லும்போது we have pioneer stages, intermediate stage, climax community. ஸோ bare rock-ஆ இருந்தது, லைச்சன்ஸா மாறுச்சு, small plants. ஐ திங்க் உங்களால இந்த பிக்சர் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ perennial herbs, grass ஆனோம்,
தென் கிராஸஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் டாலரண்ட் இதுவானோம், ஷேட் டாலரண்ட் ட்ரீஸ் ஆனோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம் நம்ம, இது வந்து ஒரு ecological successionன்னு சொல்லி சொல்றோம். பிரைமரி சக்சஷன். ஸோ பிரைமரியா சொல்லும் போது இட்ஸ் அ பைனியர் கம்யூனிட்டி, ஜஸ்ட் ஒரு பேரன் லேண்ட். ஸோ ஃபைனல் ஸ்டேஜா எங்க போய் முடியுது, அதுதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்றோம். ஈச் டிரான்சிஷனல் கம்யூனிட்டி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ரீப்ளேஸ் டியூரிங் சக்சஷன் இஸ் கால்ட் ஸ்டேஜ் ஆர் சக்சஷன் ஆர் அ செரல் கம்யூனிட்டி. சக்சஷன் அதான் செரல். செரல்னு டக்குன்னு நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடா யோசிக்க கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் சக்சஷன். ஸோ பிரைமரி சக்சஷன் சொல்லும் போது மேல நான் பிக்சர்ல காமிச்சேன் இல்லையா, அதுதான். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின் பாருங்க, நடுவில் நடுவில் கொஸ்டின்ஸ் வரும். Lichens which are capable of initiating ecological succession even on a bare rock are actually a symbiotic association of. Lichens என்றது இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால், ஒரு ஒரு சின்ன டைனி, ஒரு என்ன சொல்றது, ஓரறிவு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்களே, which are capable of initiating ecological succession even on a bare rock ன்னு சொல்லும்போது இட்ஸ் a algae and fungi, not bacteria. Algae and fungi usually green or cyanobacteria. Cyanobacteria is a type of mushroom. அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் cyanobacteriaன்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி சக்சஷன்ன்றது இட்ஸ் பார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரில இருந்து அடுத்ததுக்கு போறோம். இட் கேன், அதாவது ஒரு சில அடாப்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஹர்ப்ஸ் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும், அதோடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செகண்டரி சக்சஷன். செகண்டரி சக்சஷன் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அன்லைக் இன் பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன் a well developed soil already formed at the site. So it will be relatively faster. So autogenic allogenic succession சொல்லிட்டு ரெண்டு இருக்கு, இது நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணி ஆகணும். When succession is brought about by living in habitats of that community itself ன்றது autogenic. ஓகேங்களா, அவுட் சைட் ஃபோர்ஸஸால ஆகிறது வந்து ஆலோஜெனிக். ஸோ ஆட்டோஜெனிக்னு சொல்லும்போது அந்தந்த அந்த என்ன சொல்றது, லைச்சன்ஸ், மோசஸ், ஃபங்கை, ஆல்கே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஈகோசிஸ்டம் ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் பிளான்ஸ் வருது, இது எல்லாமே செல்ஃபா அவங்களுக்குள்ளே நடக்குது. இது வந்து ஆட்டோஜெனிக். ஆலோஜெனிக்ன்றது ஒரு ஃப்ளட்டோ ஆர் ஒரு என்ன சொல்றது, ஒரு சுனாமி, ட்ரவுட், இதனால வந்து வெதரிங் அந்த மாதிரி ஆகி இட் கெட்ஸ் அடாப்டட்னா அது வந்து ஆலோஜெனிக். ஓகேங்களா. In grassland, trees do not replace the grasses as a part of an ecological succession because of grasslandல tree do not replace the grasses. ஏன் அந்த இடத்துல tree வரலனா water limit, fire, இதுதான் ரீசன். ஸோ ஃபயர்ஸ் நிறைய கிராஸ்லேண்டில் ஏற்படுதுன்னு இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ ஆட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் சக்சஷன். ஆட்டோட்ராஃபிக்ன்றது நம்ம க்ரீன் பிளான்ஸ் இவங்கெல்லாம் தான். ஹெட்ரோட்ராஃபிக்ன்றது நம்மள மாதிரியான ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் பேக். ஓகே, ஸோ சக்சஷன் இன் பிளான்ஸ். சக்சஷன் சொல்லும்போது ஒரு பேர் ராக்ல இருந்து சக்சஸ் ஆகிறோம்ல, ஜெரார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட், ரிவர், ஹைட்ரோனா வாட்டர், ஹைட்ரார்க். மியூசிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹைட்ரார்க் ஜெரார்க் ரெண்டுமே சேர்ந்தது. நைதர் டூ ட்ரை நைதர் டூ வெட், ஹைட்ரிக், ரொம்ப இதுவும் கிடையாது எப்படியும் கிடையாது. ஸோ மெசோஃபைட்னு சொல்றாங்க. plant needing only a moderate amount of water. Succession in water. ஸோ அதில் இருக்கிற plant communities இவங்கெல்லாம் தான் வந்து in primary succession in water. The pioneers are small phytoplankton. They are replaced with time by free floating angiosperms, then by rooted hydrophytes, sedges, grasses. இவங்கெல்லாம் கீழே இருக்கிறவங்க, வாட்டருக்கு அடியில் இருக்கிறவங்க. All succession whether taking place in water. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபைட்டோபிளாங்டன் இருக்கு, ரீடு ஸ்வாம் ஸ்டேஜா மாறுது, சப்மர்ஜ் பிளான்ட் ஸ்டேஜ், மார்ஷ் மீடோ. ஸோ சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட் வந்து ஸ்க்ரப் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ தென் இட் பிகம்ஸ் என்டையர் ஃபாரஸ்ட். அந்த மாதிரி ஹோமியோஸ்டேசிஸ்ன்றது வந்து இட் இஸ் அ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியமா இருக்கிறது. ஸோ என்ன சொல்றதுன்னா, இப்போ வி ஹேவ் டு ஸ்வெட்டிங் ப்ராசஸ் இல்லையா, வாட் எவர் தட், அதாவது ஹீட் வரும்போது our body releases the water to keep our body cool. ஸோ இதுதான் வந்து ஹோமியோஸ்டேட்டஸ்.
So இது organism try to maintain the constancy of its internal environment despite எக்ஸ்டர்னலுக்கு போயிட்டு நம்ம இது பண்றதை விட ஹோம் நம்மளுடைய ஹோம் என்னது நம்மளுடைய பாடி. ஸோ வி இட் செல்ஃப் டூ த ப்ராசஸ் ஆஃப் இது. ஜஸ்ட் நடுவில் ஒரு பாயிண்ட் வரும். ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ தெர்மோ ரெகுலேஷன் ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்குது. தெர்மோனா டெம்பரேச்சர், ஆஸ்மோன்றது இட்ஸ் அ ஓஷன் ஆர் ரிவர் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அதில் ரெகுலேட் ஆகிறது டெம்பரேச்சர். கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றது, தே ஆல்வேஸ் ஹாவ் தட் யூனோ டெண்டன்சி டு சேஞ்ச். ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் கேன் நாட் மெயின்டைன் கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட். அவங்களுடைய ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து கன்ஃபார்ம், அதாவது எப்படி சொல்றது, இப்படிதான் எனக்கு வேணும், இது இல்லைன்னா நான் சேஞ்ச் ஆயிடுவேன், இந்த டெம்பரேச்சரை விட்டு நான் சேஞ்ச் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி வின்டர் ஃபேமஸ் கியோலாடியோ நேஷனல் பார்க் பரத்பூர் ராஜஸ்தான்ல இருக்குது. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வருவாங்க பிகாஸ் தே கேன் நாட் பேர் த தே ஆர் கன்ஃபார்மிஸ்ட்ஸ். அவங்களால டெம்பரேச்சர் பேர் பண்ணிக்க முடியாது. தென் சஸ்பெண்ட் சொல்லும்போது சஸ்பெண்ட் அண்ட் கன்ஃபார்ம் இட்ஸ் சிமிலர் டு ஒன் அண்ட் திங். இது பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், ஃபங்கை இவங்கெல்லாம் இருக்கு, சீட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ தே டு ஹாவ் தட் the other vegetation reproductive structures serve as a means to tide over period of stress besides helping in dispersal. So அவங்களாலுமே ஒரு certain temperatures bear பண்ணிக்க முடியாது. They will move from one place to another. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஹோமியோஸ்டேசிஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது இட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஐ வில் பி டீச்சிங். எனர்ஜி லெவல் வந்து குறையும். இப்போ எனர்ஜி லெவல்னு சொல்லும் போது ஈஸியா சொல்லிடலாம். ஆட்டோட்ராப்ஸ் ஆர் கிரீன் பிளான்ட்ஸ். ஃபுட் ப்ரொடியூசர்ஸ்ன்றது கிரீன் பிளான்ட்ஸ். அவங்க கிட்ட இருந்து கன்சியூம் பண்றவங்க எல்லாருமே ஹெட்ரோட்ராப்ஸ். இது ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ எனர்ஜி லெவல் வந்து எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட்ன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ட் ரிச். இதுல இருந்து சாப்பிட்ற கோட் பாத்தீங்கன்னா அதுல இருந்து மேக்சிமமா எடுத்துக்கும். இப்போ கோட்டை சாப்பிடுற ஒரு அனிமல், ஒரு டைகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைகருக்கு எல்லாமே இந்த பிளான்ட்ல இருந்த நியூட்ரியன் போகுமான்னு கேட்டா போகாது. ஸோ அந்த எனர்ஜி லெவல் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த டிராபிக் லெவல். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எனர்ஜி லெவல் டிக்ரீசஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல் அப்வர்ட்ஸ் டியூ டு லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அட் ஈச் டிராபிக் லெவல். ஸோ இதுல வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப், இக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் இருக்கு. ஃபுட் செயின்ன்றது ஜஸ்ட் அந்த ஒரு ஈகோசிஸ்டம், அந்த ஒரு என்விரான்மெண்ட், அங்க அந்த ஒரு இடத்துல பத்தி மட்டும் பேசுறாங்க. ஒரு கிராஸ் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் இருக்கும், கிராஸ் ஓப்பர் இருக்கும், ஃப்ராக் இருக்கும், அது சாப்பிட்ற ஸ்னேக் இருக்கும், ஹாக் ஆர் ஈகிள் இருக்கும் இல்லையா. இது வந்து ஒருத்தரை இன்னொருத்தர் சாப்பிடுறாங்க. இந்த செயின்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரப்ஷன், இப்போ ஸ்னேக்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ராகோடைய பாப்புலேஷன் அதிகமாயிடும். ஃப்ராகோடைய பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா அது என்ன பண்ணும், கிராஸோடைய இதுவை வந்து அழிச்சிடும். ஸோ இதுதான் ஃபுட் செயின் சொல்லும்போது கிரேசிங் ஃபுட் செயின், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் சொல்லுவோம். டெட்ரிட்டஸ் இஸ் நத்திங் பட் டெட் ரிமைன்ஸ் சாப்பிட்றவங்க, அது ஒரு ஃபுட் செயின் இருக்குது. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அங்கேயுமே இருக்குது. ஸோ அதுதான் டெட்ரிட்டஸ், டெட் லீவ்ஸ், அதை இந்த புழு சாப்பிடுது. இந்த புழுவை இந்த பிளாக் பேர்ட் சாப்பிடுறாங்க. ஸோ கேட்டபாலிசம் அப்படின்றது என்னன்னா, இன்ஆர்கானிக் பாக்டீரியல் and fungal enzymes degrade detritus into simpler inorganic substances. This process is called catabolism. So அவங்களுடைய டிகிரேட் ஆகுது பாத்தீங்களா, அதோடைய எனர்ஜி இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸா மாறுது இல்லையா. ஸோ இதுதான் கெட்டபாலிசம். ஓகே, ஸோ சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமா தெரியுது. ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன் அக்கர் டியூரிங் டீகம்போசிஷன் இன் தி சாயில். ஹியூமஸ் அந்த சொல்றாங்க இல்லையா, டார்க் கலர்டு அமார்பஸ் ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஹியூமஸ் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன் and undergoes decomposition. Microbial action is nothing but oxygen
அந்த ரெஸ்பிரேஷன் அந்த மாதிரியான ப்ராசஸ் இல்லாம இட்ஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா மாறுது இல்லையா. ஸோ இது வந்து இந்த இதுதான் வந்து ஹியூமிஃபிகேஷன் அக்குமுலேஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியா வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபேவர் டீகம்போசிஷன் வேற லோ டெம்பரேச்சர் அண்ட் anaerobic ஆக்சிஜன் தேவைப்படாத ஒரு இடம். Inhibit decomposition results in a buildup of organic materials. So soil become acidic in taiga. So இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க with reference to the food chains in ecosystem. Which of the following kind of organism is or are known as decomposer organism? யாரெல்லாம்? வைரஸ் கிடையாது, ஃபங்கை அண்ட் பாக்டீரியா தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எஸ், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. வைரஸ்ன்றது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பாருங்க வைரஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன். வைரஸ் ரெப்ரசன்ட்ஸ் டார்மண்ட் லைஃப். தே ஆர் மெட்டபாலிக்கலி inactive as long as they are outside a host body. They are not decomposers. They invade host cells and use their nucleus. இதெல்லாம் வந்து யூஸ் பண்றவங்க. ஸோ இல்லையா, they invade host cells and use their nucleus. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காது. இப்போ வந்து வைரஸ் அட்டாக்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அடுத்தவங்களோட டிஎன்ஏ இது பண்றதுக்கு. ஸோ விச் ஆஃப் த ஃபுட் செயின் இஸ் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஸோ இதில் பாருங்க, இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. டை ஆட்டம்னு சொன்னோடனே ரெண்டுன்னு நினைச்சிருது. இட்ஸ் யூனிசெல்லுலார் ஆல்கே. ஸோ அவங்கள சாப்பிடுறது, அவங்களுக்கு அடுத்தது வரவங்க தான் வந்து கோகோலித்தோபோரஸ், யூனிசெல்லுலார் யூக்ரியோட்டிக் புரோட்டஸ்ட், சயனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, சின்கோக்கஸ், ப்ரோக்ளோரோகோக்கஸ், நாஸ்டாக்ஸ், பைரோகைரா, இவங்க எல்லாரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டைனோஃபிளேக்லெட்ஸ். ஸோ இது ஆர்டர் கொடுத்துட்டு கூட கேட்கலாம் இல்லையா. டிசிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து crustaceans form a very large group of arthropods. என்னன்னு பாத்தீங்கன்னா crustaceansலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த crust உள்ளவங்க. ஸோ அவங்க தான் crustaceans. lobsters, crayfish, shrimpனா எறா, இவங்கெல்லாம் தான். ஸோ diatom, crustaceans and herrings. ஸோ டயாட்டம்ஸ்க்கு அடுத்தது ஹெர்ரிங்ஸ்ன்றது ஃபிஷ். ஸோ அந்த ஒரு ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபுட் வெப்னு சொல்லும் போது இட்ஸ் அ அதாவது மல்டிபிள் இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின்ஸ். ஸோ ஃபுட் செயின் மல்டிபிளா இன்டர்லிங்க் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஃபுட் வெப். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் இந்த பிக்சர் பாருங்க, நான் பாஸ் போடுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து அமன்சலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமன்சலிசம்னா ஒரு ஸ்பீஷிஸ் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒரு ஃபுட்னால என்ன பெனிஃபிட், என்ன லாஸ், இத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அமன்சலிசம்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் அமன்சலிசம்? ஒரு ஸ்பீஷிஸ் இஸ் இன்ஹிபிட்டட் வைல் த அதர் ஸ்பீஷிஸ் இஸ் அன்அஃபெக்டட். சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எதையுமே பார்க்காம சொல்றேன். ஒரு ஸ்மால் பிளான்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அவரு ஒரு அமன்சலிசம். சரியா, அவர் க்ரோ ஆவார். அவருக்கு என்ன தேவை, என்ன சொல்றது, அவருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதெல்லாமே எடுத்துப்பாரு. அவரால் வந்து பக்கத்துல வளர்ற போற எந்த ஒரு பிளான்ட்டுக்குமே வந்து அஃபெக்ட் கிடையாது. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். ப்ரிடேஷன்னாலே நமக்கு தெரியும், ப்ரிடேட்டர். ஒரு ஸ்பீஷிஸ் பெனிஃபிட் ஆவாங்க, இன்னொரு ஸ்பீஷிஸ் ஹார்ம் ஆவாங்க. ஸோ இது என்னது, இன் ஜென்ரல் நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஒரு அனிமல் சாப்பிட்றோம், நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ சிக்கன் இஸ் அ ப்ரிடேட்டர், நம்மளுடைய ப்ரிடேட்டர் ஆயிடுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். பாரசிட்டிசம் வந்து நத்திங் பட் beneficial to one species, harmful to other species host. So predation of parasitism in meaning same தான், but it differs in their examples. Parasite இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹியூமன் தலையில அது சொல்லலாம். So it sucks the blood from our head, right? So it gains something in general. So நமக்கு தான் அது லூஸ், நம்மளுடைய பிளட் இதுவாகுது. ஸோ மஸ்கிட்டோ வந்து பாரசைட் குள்ள வராதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் although it needs our blood for reproduction, it does not live on the host. இப்போ பெயின் வந்து இங்க தலையில தான் வாழும், நம்ம தான் ஹோஸ்ட் இல்லையா. ஸோ ஆனா வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து இட்ஸ் நாட் அ பாரசைட். இது மாதிரி கேட்கலாம். காம்படிஷன்ன்றது அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் போத் ஸ்பீஷிஸ். ஒரு ஃப்ளவர் இருக்கு, அதுல நெக்டார் எடுக்கணும், பேர்ட்ஸ்குள்ள சண்டை வரோமா இல்லையா, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு இது.
இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அசோசியேஷன்ஸ். பாசிட்டிவ் அசோசியேஷன் சொல்லும்போது one species the commensal benefits while the other species the host is neither harmed nor inhibited. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து sucker fish often attacks to shark attaches to a shark. This helps the sucker fish to get protection, a free ride as well as meal from the leftover of the shark's meal. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தானே. சக்கர் ஃபிஷ்ன்றது வந்து ஷார்க்கோட ஒட்டிக்கும், மற்ற இடத்துல இருந்து அதோட ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஷார்க் சாப்பிட்டு போடுற விஷயங்களை வந்து மிச்சத்தை இது சாப்பிட்டுக்கும். ஸோ இட்ஸ் நைதர் இட்ஸ் பெனிஃபிட்டட் ரேதர் இட் இஸ் அஃபெக்டட். மியூச்சுவலிசம்ன்றது ரெண்டு பேருக்குமே வந்து காமனா இது பண்றது. இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். சி அனிமோன் கெட்ஸ் அட்டாச்டு டு ஷெல் ஆஃப் தி hermit crabs for the benefit of transport and obtaining new food, while anemo provides camouflage and protection utilizing its stringe. hermit crabs னு ஒன்று இருக்குது சரியா, அது ஒரு சியோ ரிவர் கடியிலயோ இருக்குது. இந்த சி அனிமோன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த கிராப் மேல போய் ஏறி உட்காந்துக்கிறாரு அவருடைய ஃபுட்டுக்காக. அவரும் ப்ரொடெக்ட் பண்றாரு அந்த கிராப். ஸோ ரெண்டு பேருமே மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகுறாங்க. சச் க்ளோஸ் அசோசியேஷன்ஸ் இஸ் கால்ட் சிம்பயாசிஸ். வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கேன் பி ஆஸ்க்டு. இன்டென்ஸ் மியூச்சுவலிசம் எக்ஸாம்பிள் கோரல் அண்ட் ஜூசாந்தலே. ஸோ நியூட்ரலிசம்ன்றது யாருக்குமே யாராலையுமே அஃபெக்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்லைக்லி. நியூட்ரலிசம்ன்றது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்லைக்லி. நைதர் ஸ்பீஷிஸ் அஃபெக்ட்ஸ் தி அதர். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். நம்மளே இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபுட்டுக்கு ஒன்று பிளான்ட் அஃபெக்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அனிமல் அஃபெக்ட் பண்ணி ஆகணும். வி கேன் நாட் பி லைக் நியூட்ரலிசமாலாம் இருக்க முடியாது இல்லையா. இட்ஸ் அ மித், அதாவது அன்லைக்லி டு பி. ஸோ ecological pyramids சொல்லும்போது pyramid of numbers, pyramid of biomass, pyramid of energy or pyramid of productivity. ஸோ pyramid of numbers அப்படின்னா என்ன, ஸோ டெர்ஷியரி கன்சியூமர் எவ்வளோ இருக்கிறாங்க, செகண்டரி கன்சியூமர் இவ்வளோ இருக்கிறாங்க, அவங்கள சாப்பிட்ற primary producer இது கீழே இருந்து தான் மேலே போகுது. pyramid of numbers in a grassland ecosystem only 3 top carnivores are supported in ecosystem based on production. ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் இது மாதிரி. இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, பிளான்ஸ் சாப்பிட்றவங்க இவ்வளோ இருக்கிறாங்க, இந்த நம்பர்ஸ் பாருங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க பிகாஸ் இட் இஸ் சேஞ்சிங். இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக், இட்ஸ் டைனாமிக். ஓகே, ஸோ அதுதான். ஸோ pyramid numbers upright. In this pyramid the number of individuals is decreased from lower level to higher trophic level. lower level ல இருந்து higher trophic levelக்கு மாறுது. so producers, herbivores, primary carnivore, secondary carnivore, top carnivore. so உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். pyramid of numbers inverted பாத்தீங்கன்னா number of individuals increased from lower level to higher level. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய பிளான்ட் அதை சாப்பிட்ற ஒரு ஆடுகள் ஒரு லெவல் இருக்கும், அதோட கம்மியா டைகரோட கம்மியா அதுக்கு மேல இருக்க டாப் கார்னிவோர். இதுல இன்வெர்டட்னு பாத்தீங்கன்னா ட்ரீ ஈகோசிஸ்டம். அதுல வந்து எஸ், ஸோ ட்ரீ ஈகோசிஸ்டம் ஒரு பிளான்ட்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கும், அதை சாப்பிட்றவங்க அதிகமா. ஸோ இன்வெர்டட் இன் தி சென்ஸ் தலைக்கீழ இருக்குது. ஓகேங்களா, அதுதான். pyramid of biomass, அதோடைய weight biomass எவ்வளோ இருக்குது. standing crop is nothing but the measured as the mass of living organisms or the number of unit area. நான் சொல்றது உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இட்ஸ் ஜஸ்ட் ரிவிஷன். அப்ரைட்ல இருக்கும்போது இப்படிதான் நிறைய ப்ரொடியூசர்ஸ், அது கம்மியா ஹெர்பிவோரஸ். இது இவங்களுடைய மாஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் aquatic is a inverted thing. producers பாருங்க, herbivores அவங்கள சாப்பிடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க பாருங்க. இவ்வளோண்ட புழு, இவ்வளோண்ட ஹெர்பிவோரஸ், இவங்கள சாப்பிடுற டாப் கார்னிவோர் நிறைய இருக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் கலோரி ஷேரிங். இந்த மாதிரி தான் இவங்கள்ல இருந்து இவங்க இவ்வளோ கலோரி போகுது, இவர்கிட்ட இருந்து இவ்வளோ கலோரி ஆகுது. ஸோ அதுதான் எனர்ஜி பிரமிட் கான்செப்ட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி ஃபினாமினன் ஆஃப் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன், த டெண்டன்சி ஃபார் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் டு இன்க்ரீஸ். ஸோ ஒரு பிரமிட்ல இருந்து பிரமிட் ஒரு உயிரினத்துல இருந்து இந்த உயிரினத்தை நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ டாக்ஸிசிட்டி லெவல் ஏறுது. ஸோ பிளான்ட்ஸ் சாப்பிட்ற ஒரு ஆடோ மாடோ பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு முயல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து டாக்ஸிசிட்டி கம்மியாக இருக்கும். அவங்கள சாப்பிட்ற டைகருக்கு வந்து ஓரளவுக்கு டாக்ஸிசிட்டி இருக்கும். அது சாப்பிட்ற அதாவது மேலே மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபுட் செயின் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் சொன்னேன். இன் ஃபுட் பிரமிட் ஆர் த ஃபுட் செயின் பார்த்தீங்கன்னா the எனர்ஜி ஃப்ளோஸ் வந்து it is consume மேலே போக போக the energy is reducing. So அதுதான். So at each tropic, a part of available energy is lost in respiration due to metabolism. ஞாபகம் இருக்குதுங்களா? ஓகே. இதுல சில கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். Chlorinated hydrocarbon அப்படின்னா என்னன்னா, in which one or more hydrogen atoms have been replaced by DDT, dichloro, diphenyl trichloroethane, endosulfan, chloroform, carbon tetrachloride, இதெல்லாம். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பிளாஸ்டிக் இதெல்லாம் செய்யறதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். குளோரோஃபார்ம், டைக்ளோரோ மீத்தேன், டைக்ளோரோ ஈத்தேன், ட்ரைக்ளோரோ ஈத்தேன்லாம் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்ஸ். சால்வெண்ட் சொல்யூஷன் சால்யூபிள்னா என்னன்னு சொல்லுங்க. சொல்யூஷன்ன்றது ஒரு ரெண்டு விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்றேன். ஒரு சுகர் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து சுகரும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிறது ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா. சொல்யூட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சக்கரை தான் சொல்யூட். சால்வெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வாட்டர். ஸோ அந்த மாதிரி. So these solvents are immiscible with water, not forming homogeneous mixture when mixed with water, and effective in cleaning. இது மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு இதை கொடுத்துட்டு கேட்பாங்க. பெஸ்டிசைட்ஸ்க்கு யூஸ் ஆகும், கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. டயாக்சின்ஸ்ன்றது டாக்ஸிக் பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு வென் ஆர்கானிக் மேட்டர் இஸ் பர்ன்டு. அதோடைய ஆர்கானிக் மேட்டர் பர்ன் ஆகும்போது டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. in presence of chlorine in industrial or natural process such as volcanic eruption. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக்ன்றோம், பட் ஆனால் எமிட் ஆகும்போது இட் கிரியேட்ஸ் அ பொல்யூஷன். அதெல்லாம் இது வந்து டயாக்சின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. அதை பற்றி தான் இது கொடுத்துருக்காங்க, நீங்க படிங்க, உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இதில் வந்து பயோ அக்குமுலேஷன் சொல்லி சொல்றாங்க. அக்குமுலேஷன் த கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். எப்படி அது அக்குமுலேட் ஆகுது, என்கிட்ட இருந்து அதாவது ஒரு அனிமல் கிட்ட இருந்து இன்னொரு அனிமலுக்கு போகும்போது அது எப்படி அக்குமுலேட் ஆகி போகுது, அந்த மாதிரி. மேக்னிஃபிகேஷன் இஸ் அ டிரான்ஸ்ஃபர். அதுதான். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த ப்ளூல இருக்கிறது வந்து இட்ஸ் கண்டாமினேட்டட் லெவல், ஹவ் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் ஒன் இதுல இருந்து இன்னொரு இது அப்படின்றது தான். within the passage of time. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சைக்கிள்ஸாக பார்க்கலாம், நியூட்ரியன் சைக்கிள். சரிங்களா. ஸோ நியூட்ரியன் சைக்கிள் சொல்லும்போது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு அது ரீசைக்கிள். சைக்கிள் இஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் ரீசைக்கிளிங். ஓகேங்களா. இதுல பாருங்க, sedimentary cycles are considered relatively imperfect as some nutrients are lost from cycle and get locked into sediments and so become unavailable for immediate cycling. So நம்ம வந்து கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த மேரத்தானை இங்க முடிச்சுக்கிறேன். பிகாஸ் பாருங்க, நான் வந்து ஹோல் புக்கும் முடிக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் 204. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முடிக்க பாக்குறேன். பாருங்க இங்க கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா. ஸோ இதை வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். நான் வந்து உடனேவே உங்களுக்கு அடுத்த மேரத்தான் செஷன் லான்ச் பண்றேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பா கேளுங்க.